ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? கர்த்தர் 200%, 300%, 1000%, 2000% நல்லவர் தான். அதில் மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதுக்கு தாவீது ஏவப்பட்டான். சரி, இங்க அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுதே என்ன வார்த்தையில் ஆரம்பிக்குது? கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் திரும்பவும் மூண்டது. ஹல்லேலூயா. திரும்பவும் மூண்டது அப்படின்னா ஆக முன்னாடியெல்லாம் கட்டாயமாக இஸ்ரவேல் ஜனங்க மேலே தேவ கோபம் வந்திருக்கும். ஆனால் இங்கே முக்கியமாக என்ன சம்பவத்தால் தேவனுக்கு கோபம் உண்டாச்சு அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சரி, வாசிப்போமா? என்ன சம்பவம் அப்படிங்கிறத அப்படியே ட்ராமாட்டிக்கலாக ஸ்டோரி மாதிரி அப்படியே வாசிங்க. உங்கள் வாசிக்க இருதயத்தில் அப்படியே அதை ட்ராமாட்டிக் ஆக்குங்க. வாசிப்போமா சேர்ந்து? அந்த இஸ்ரவேல் யூதா அங்கிருந்து வாசிங்க. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதுக்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாபதியாகிய யோவாப்பை பார்த்து, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடு என்றார். அப்போது யோவா ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். ஆகிலும் யோவாப்பும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை சொல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாவும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு ஆரோவேரிலும் யாசேரிடத்திலும் பாளையம் இறங்கி அங்கே இருந்து கிளையாத்திற்கும் தாதீம் ஒச்சிக்கும் போய் அங்கே இருந்து தானியானுக்கும் சீதேனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய் பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கும் எவியா கானானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கே இருந்து யூதாவின் தென்புறமான பேர்செபாவுக்கு போய் இப்படி தேசமெங்கும் சுற்றி திரிந்து 9 மாதமும் 20 நாளுமான பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள். யோவாப் ஜனத்தை லக்கம் பார்த்து தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர்கள் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்போது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான். தாவீது காலமே எழுந்திருந்தபோது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றான். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமா, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போது என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னார். அப்போது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான்.
அப்போது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பேசவா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்க தூதனை அனுப்பி, போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபிசியனாகிய போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கு என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ போய் எபிசியனாகிய அர்னாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாய் போனான். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொன்னவங்களா இப்போ எனக்கு ஒரு விளக்கத்தை சொல்லணும். ஏன் இப்போ கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்க மேலே வந்துச்சு? தாவீது ஏவப்பட்டான், அதனால இஸ்ரவேல் ஜனங்க மேலே கர்த்தர் கோபம் வந்துச்சா? ஏதோ தவறு பண்ணியிருப்பாங்க. அது ஒரு 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 விதமான கரெக்ட் ஆன்சர், ரைட். ஏதோ தவறு. நான் கேட்குறது என்ன ரீசன்? நம்ம படித்தோம் இல்லையா? படிக்கும் போது உங்களுக்கு கட்டாயமாக அது தெரிஞ்சிருக்கும். என்ன ரீசன்? ஏன் கர்த்தருக்கு இவ்வளோ கோவம் வரணும்? எவ்வளோ பேர் செத்து போனாங்க கோவத்தை நிமித்தமா? 70,000 பேர். அப்போ 70,000 பேர் மரிச்சு போகிறாங்க. இது லேசான காரியமா? 70,000 பேர் ஏன் சாகணும்? வெரி சிம்பிள் தான். மொதல் வசனத்திலிருந்தே கர்த்தருக்கு இஸ்ரவேல் ஜனங்க மேலே மீண்டும் கோபம் உண்டாச்சு. ஆனால் அந்த கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தமாக இல்லை, அந்த கோபம் தாவீது நிமித்தமாக. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அந்த கோபம் தாவீது நிமித்தமாக. தாவீது மேலே ஏன் கோபம் வந்துச்சுன்னா, முதல்ல அவன் சுயத்திலிருந்து போல அவன் பிசாசினால் ஏவப்பட்டான். அல்லேலூயா. இங்கே நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா வெறும் ஏவப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கோம். அங்கே யாருங்கிற மாதிரி இண்டிகேஷன் இருக்கு. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஹி ஹேஸ் பீன் அப்படின்னு இருக்கும். அப்போ ஈனா அங்கே சேட்டன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிசாசினால் தாவீது ஏவப்பட்டான். எதுக்கு ஏவப்படுறான் அப்படின்னா, நீ யாரு? நீ யாரால் காப்பாற்றப்பட்ட? நீ யாரால் போஷிக்கப்பட்ட? நீ எங்கே இருந்தவன்? இப்போ நீ எங்கே உட்காண்டிருக்கிற? நீ யாருங்கிறத மறக்க வைக்கிறதுக்கு பிசாசினால இப்போ ஏவப்பட்டான். புரிஞ்சவங்க ஒரு நல்ல அழிலையே சொல்லுங்க. சரி, புரியல, மீண்டுமா சொல்கிற, கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்க. எதுக்கு ஏவப்படுறான் அப்படின்னா, நீ நல்லா வந்துட்டப்பா, நீ ராஜா பொசிஷனில் உட்காந்துட்ட, அவரால் தான் நீ உட்காரப்பட்டிருக்கிற. ஆனால் நீ உண்மையாகவே அவரால் தான் உட்காரப்பட்டிருக்கிற எண்ணம் உனக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிற டெஸ்ட்டு தான் இங்கே நடக்குது. அல்லேலூயா. என்னன்னா, தாவீதுக்குள்ள ஜனங்களை குறித்து தான பெருமை வந்துருச்சு. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தாவீதுக்கு தெரியாமல் இல்லை. எத்தனை ஜனக்கூட்டம் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? மொத்தம் 13 லட்சம் பேர். இஸ்ரவேல் ஜனங்கள் 8 லட்சம், யூதா ஜனங்கள் 5 லட்சம். ஆக மொத்தம் எத்தனை லட்சம்? 13 லட்சம் ஜனங்கள். சாதாரண ஜனங்கள் அவங்கெல்லாம். 13 லட்சம் பேருக்கும் என்ன தெரியும்? பட்டயமே இந்த தெரியும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது தாவீதுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நீங்கள் நினச்சி பாருங்களேன், இப்போ ஒரு வேளை நம்மக்கிட்ட ஒரு பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 இப்போ சீப் ஆகிடுச்சு. ஒரு கோடி ரூபா பணம்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், இப்போ சீப் ஆகிடுச்சு. 10,000ங்கிறது இப்படி ஒரு நொடிக்குள்ளே காணாமல் போகுது. அப்போ 1 கோடின்னு வச்சுக்கோங்களேன். 1 கோடி ரூபாய் இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லை, உங்களுடைய கேஷாக, நெட் கேஷாக 1 கோடி ரூபாய் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 1 கோடி ரூபா இருக்குன்னு தெரியும். ஆனால் அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு முறை என்ன செய்வோம்? என்ன பார்ப்பீங்க? வெறும் திறந்து பார்த்துட்டு வந்துடுவீங்களா? உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா? அப்பப்போ எண்ணி பார்த்துக்குவோம். அதை பார்த்து என்ன பண்ணிக்குவோம்? 1 கோடி ரூபா, 1 கோடி ரூபா. இந்த மாதிரி ஒரு பெருமை தாவீதுக்குள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கர்த்தருடைய கோபம் எதுன்னு இப்போ சொல்ல வரேன் பாருங்க. இந்த சத்தியம் யோவாப்புக்கு புரிஞ்சிருச்சு. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யோவாப் 3வது வசனத்தில் என்ன சொல்றாரு?
உங்ககிட்ட இருக்கிற ஜனங்கள் இப்ப இருக்கிறத காட்டிலும் 100 மடங்கு அதிகமா இருப்பாங்க. நீ இப்ப இருக்கிறத என்னாத அப்படின்னா என்ன சொல்ல வர தெரியுமா? இங்க ராஜாவே, இப்ப இருக்கிற ஜனத்தை வச்சு நீ ராஜாவா இங்க உட்கார்ல. நீ ஆடு மேய்க்கும் போதே உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணினவரை வச்சுதான் நீ இன்னைக்கு இங்க ராஜாவா உட்கார்ந்து இருக்கிற. புரியலன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுன்னா நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இத தாவீது மறந்து போனார். அதனால்தான் தான் ஜனப்பெருமை வந்தது நிமித்தமா கர்த்தருக்கு தந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கோபம் மூண்டது. அல்லேலூயா. தாவீது யார் மேல சார்ந்தானோ அவங்களை கர்த்தர் காலி பண்ணிட்டார். ஆமேனா இல்லையா? 13 லட்சம் பேர் அப்படின்ன உடனே மக்கள் மேலே அவன் கண்ணுக்கு போது, மக்களுடைய பலத்தை சார்ந்தானே நிற்க போற, காலி பண்றான். 70,000 பேர் காலி. இங்கே நான் பேச வர்றதை புரிஞ்சுக்கணும் நீங்களும் நான். ஹல்லேலூயா. காலி பண்ணுறதை நான் இங்கே முன்னாடி வச்சு நான் பேசலை, நீங்களும் புரிஞ்சுக்கணும். சார்ந்திருத்தலை நான் பற்றி பேசுகிறேன். ஹல்லேலூயா. தாவீதுனுடைய எண்ணம், என் பின்னாடி இவ்வளோ லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற சாறுதல் மேலே தாவீது மனசு போய் நின்றுச்சு. எந்த தாவீதுக்கு தெரியுமா? ஆடு மேய்ச்ச தாவீது, ராஜாவை அபிஷேகம் பண்ண தாவீது, சின்ன பையன் தாவீது கோலியாத்தை முறியடித்த அந்த தாவீது, சொந்த ஜனங்களே அவரை கொலை செய்ய முடியாது ஓடின போது கொலைக்குள்ள அமர்ந்து அவர் சொல்றாரு, என் கர்த்தர் எனக்கான வழிகளை சொல்ற வரைக்கும் நான் இங்க அமர்ந்திருப்பேன்னு காத்திருந்த தாவீதினுடைய வார்த்தையில, வாழ்க்கையில, அவனுடைய வழிகளில் ஒரு நிமிடம் கர்த்தரை மறந்துட்டான். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா ஏன் கர்த்தருடைய கோபம் இவ்வளோ பெருசாச்சுன்னு? அப்போ இங்கே அவங்க போய் மக்களை என்னென்னது அவருக்கு கோபம் கிடையாது. அந்த எண்ணுதல் எந்த நோக்கத்தில் நடக்குது அப்படிங்கிறது தான் அவருக்கு கோபமே. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அம்மா நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். தாவீதினுடைய எண்ணம், அவனுடைய சாறுதல், அவனுடைய பலமா அவன் எதை நினைச்சிட்டான் அப்படின்னா, தான் மக்கள் இப்படியா இருக்கிறாங்க, 13 லட்சம் பேர் பட்டயம் மேந்தினவளையும் பின்னாடி இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க பார்ப்போம். தாவீது ஜனத்தை வச்சா உயர்ந்தான். அவர் ஜனத்தை வச்சா உயர்ந்தனார். சொல்லுங்களேன், ஜனத்தை வச்சா உயர்த்தினார். தாவீதை கண்டு பிற ஜாதி மக்கள் அலர்னாங்களாம். எதை வச்சு? இவங்க கூட இருக்கிறவர் ரொம்ப பெரியவர். அல்லேலூயா. கர்த்தரை வச்சுதான் அவர் மேல பயம், ஜனத்தை வச்சு அவர் மேல பயம் கிடையாது. எத்தனை நல்லையா சொல்றீங்க? ஆனா கர்த்தர் பெரியவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் யோவாபின் மூலமா ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார். ஐயா, கணக்கெடுப்பு பண்ணாதீங்க ஐயா, இப்போ இருக்கிற ஜனத கூட்டத்தை காட்டிலும் இதை விட பெருசாக தான் இருப்பாங்க. இது 13 லட்சம் ஒன்றும் கிடையாது. 13 லட்சம் மக்களை விட கர்த்தர் ரொம்ப ரொம்ப பெரியவருங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு. இதை கர்வம் புச்ச தாவீது என்ன செய்யலைன்னா கவனிக்கவே இல்லை. 4ஆம் வசனம் வாசிங்க. ஆகிலும் யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. என்ன ஆச்சுங்களாங்க? அமைதி. நான் சொன்னதை நீ செய். நான் அப்போ என்ன சொன்னல, நீ இப்போ என்ன நான் சொல்றதை என்ன பண்ண? அங்க வந்து அவர் கோவம். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன எண்ணம்? இவன் என் சேவகன், இவன் சொல்ற வார்த்தையை நானு. அப்ப என்ன வந்துருச்சு உள்ள? என்ன வந்துருச்சு உள்ள? எப்பவுமே பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர். ஆனா தாவீது மேல கையை வைக்க மாட்டேன்னு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால தாவீது மேல கையை வைக்கல. ஏண்டா நீ யார் மேல சார் அவன் மேல நான் கையை வைக்கிறேன், அப்பதான் உனக்கு வலிக்கும். வலிச்சுதான் இல்லைங்களாங்க? தாவீதுக்கு வலிச்சுதான் இல்லையா? ஆனா அப்ப கூட அவர் திருந்தலை. எப்ப திருந்தினா தெரியுமா? 9 மாசம் 20 நாள் கழிச்சு தான் அவர் திருந்துறாரு. எத்தனை வசனம் அதுல போடப்பட்டிருக்கு? 7வது வசனமா? 8வது வசனம். இப்படியே தேசமெங்கும் சுற்றி திரிந்து 9 மாதமும் 20 நாளுமான பிற்பாடு எருசலேமுக்கு. அப்ப இத்தனை நாளுக்கு பின்னாடி தான் என்ன செய்யறாரு? யோவாப் வந்து கணக்கெடுப்ப தாவீதினிடம் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார்.
அதை கொடுத்த பிறகுதான் ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு தாவீது என்ன செய்கிறார், உணர்றார். அல்லேலூயா. 10ஆம் வசனம் வாசிங்க. இவ்விதமாய் ஜனங்கள் எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்போது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினால் பெரிய பாவம் செய்தேன். இப்போது ஆண்டவரே அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான். என்ன பண்றாரு, என்ன சொல்றாரு? தேவனை நோக்கி கேட்கிறார். கேட்டா கர்த்தர் விட்டுருவாரா? சொல்லுங்க. நீ யோபனுடைய வார்த்தையை கேட்டு அப்பவே அடங்கியிருந்தா ஒருவேளை விட்டுருக்கலாம் உன்னை. ஆனா நீ விடல, காரியத்துல இறங்கி நீ செஞ்சிட்ட. 9 மாதம் 20 நாள் ஓடி போச்சு, காரியத்தை நீ செஞ்சிட்ட. எனக்கு கீழ்ப்படியாம நீ காரியத்தை என்ன பண்ணிட்ட, செய்துட்ட. நீ மன்னிப்பு கேட்டா நான் மன்னிச்சிருவனாங்கிற காரியம் தான் அது. அல்லேலூயா. உடனே அடுத்தது என்ன நடக்குதுங்க? காத் எனப்படுகிற தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? தாவீதுக்கு தீர்க்கதரிசி யாரு? காத். அவர் மூலமா கர்த்தர் அப்புறம் என்ன பேசுறாரு? வாசிங்க, எல்லாங்க வாசிங்க. 12ஆம் வசனம். என்னிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு இப்ப வைக்கிறேன். இது கொஞ்சம் நயமா இருக்குது, இது கொஞ்சம் ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்கும். கர்த்தர் என்ன செய்யறாருன்னா தாவீதுக்கு ஆப்ஷன் கொடுக்கிறாரு. என்ன ஆப்ஷன் தெரியுமா? உனக்கு பனிஷ்மெண்ட் தரப்போறேன், அது என்ன பனிஷ்மெண்ட் உனக்கு வேணும் நீ சூஸ் பண்ணிக்கன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு. எங்கேயாவது நடக்குதா பார்த்தீங்களா? அல்லேலூயா. உனக்கான பனிஷ்மெண்ட்டை நீ என்ன பண்ணிக்க, சூஸ் பண்ணிக்க. எவ்வளோ கிருபை பார்த்தீங்களா தாவீது மேலே. உனக்கான பனிஷ்மெண்ட் என்ன பண்ணிக்க. எவ்வளோ நல்லவர்ல, நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உண்மையே நல்லவர் தாங்க. பனிஷ்மெண்ட்டை கூட நம்மகிட்ட கேட்டு கொடுக்குறார். ஆமென். தாவீது மேலே அவ்வளோ அன்பு அவருக்கு. பனிஷ்மெண்ட்டை நீயே சூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு 3 பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட்? 1 7 வருஷம். இது யார் மேலே அடி? அவனுக்கும் அடி, அவனை சார்ந்திருக்கிற மக்களுக்கும் அடி. 2வது அடி என்ன? சத்துருக்கள் பின்தொடர்ந்து 3 மாசம் என்னது? சத்துருக்கள் பின்தொடர உன் பின்னாடி எனிமீஸ் என்ன பண்ணுவாங்க, உன்னை துரத்துவாங்க, நீ ஓடணும். இது 2வது பனிஷ்மெண்ட். 3வது பனிஷ்மெண்ட் என்ன? தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய். என்ன பனிஷ்மெண்ட்? 3 மாதம் கொள்ளை நோய் என்ன செய்யும்? இது யாருக்கு உண்டான பனிஷ்மெண்ட்? இதுவும் மக்களை சார்ந்தது. ஸோ ஃபஸ்ட்டு 1வது பனிஷ்மெண்ட்டும் 3வது பனிஷ்மெண்ட்டும் யாரை சார்ந்தது? மக்களை சார்ந்து. நடுவில் இருக்கிற பனிஷ்மெண்ட் யாரை சார்ந்து? நம்பால் எவ்வளோ கேடி பாருங்க. அடுத்தது வாசிங்க தொடர்ந்து. இப்பொழுதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன உத்தரவு கொண்டு போக வேண்டும்? 14ஆம் வசனம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் சிக்கிட்டனே. இப்பொழுது நாம் புரியுதா உங்களுக்கு? தாவீது என்ன அலறாரு, இப்ப நல்லா மாட்டிக்கின, கட்டாயமா இதெல்லாம் தப்பிக்கவே முடியாதுன்றது நல்லா அவருக்கு தெரிஞ்சிச்சு. உடனே சொல்றாரு, அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையில விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. நைஸ் காட்டுறாரு. ஆண்டவரே உங்க இரக்கம் ரொம்ப ரொம்ப பெருசு. அப்போ கூட காரியம் செல்லலை. அவர் சொல்றாரு, மனுஷ கையில விழாதிருப்பேனாக என்ற அப்படின்னு. என்ன 2வது ஆப்ஷன் எனக்கு வேணான்றார். எவ்வளோ பெரிய நல்ல ஆளு பார்த்தீங்களா? ஒரு ராஜா சொல்றாரு, இதை மறைமுகமாக சொல்றாரு, 2வது இருக்கிற அந்த ஆப்ஷன் மட்டும் எனக்கு வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஓகே, 3வது ஓகேன்றார். நீ ஓகேவாப்பா சொல்ற அப்படின்னு மறுநாள் காலையிலேயே கொள்ளை நோயை தான் விடுறாங்க. அல்லேலூயா. கொள்ளை நோய் எத்தனை பேரை வாரி போட்டுச்சு? 70 பேரை வாரி போட்டுச்சு. 70,000 பேரை வாரி போட்ட அப்புறம் தான் உண்மையாக மனக்கசந்து ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இது அவங்க கூட ஃபஸ்ட்டு மனக்கசரில், கர்த்தருக்கே இங்கே பெரிய ஒரு மனக்கசப்பு வந்துருச்சு, மன கஷ்டம் வந்துருச்சு. கசப்பு இல்லை, கஷ்டம் வந்துருச்சு. மனஸ்தாபப்பட்டார். ஐயோ, கொஞ்சம் சின்ன தாவீது மேலே வச்ச கோவத்தை என் ஜனங்களை அழிச்சிட்டனே. அல்லேலூயா. அதனால தாங்க அவர் கர்த்தராக இருக்கிறாரு. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கோவப்பட்டாலும் அவர் பாஞ்சேர்வர் கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம் அழிஞ்சிச்சே அப்படின்னு கேட்கலாம். இல்லை, அது அழிவு கிடையாது, அது உணர்த்துதல். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
இங்கே இப்படி இருக்கணும் அப்படிங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு அப்படி ஒரு அழிவை கொடுத்தது அப்படி கிடையாது. நாம் திருந்தணும் அப்படிங்கிற ஒரு அந்த திருந்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவர் ஒரு சில இழப்புகளை அனுமதிப்பார். எத்தனை நல்ல ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? திருந்தாவிட்டால் இன்னும் இழப்புகள் பெருகி கொண்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சத்தியம் நிறையா வந்துருச்சு. அவர் அன்பானவர், அவர் நேசமானவர், அவர் இரக்கமானவர், அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர். எஸ், உண்மை. அழகானவர் இயேசு, அருமையானவர், இனிமையானவர், மிகவும் கோபமானவர். இதையும் சேர்த்துக்கணும். ஹல்லேலூயா. ஆமாங்க, அவர் ரொம்ப பொசசிவான காட். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ரொம்ப பொசசிவானவர். அவருக்கான இடத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமாம், தாவீது கொஞ்சம் அதை விட்டு கொடுத்துட்டாப்புல, அதனால அடி இவ்வளோ பெருசு. இது நல்லலையா சொல்கிறீங்க? கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டாரு. என்னத்தை விட்டு கொடுத்துட்டாரு? என்னத்தை விட்டு கொடுத்துட்டாரு? என்னத்தை விட்டு கொடுத்துட்டாரு? எனக்கு பெலன் கர்த்தர் தான், எனக்கு பாதுகாப்பு கர்த்தர் தான், எனக்கு கேடயம் கர்த்தர் தான், எனக்கு கர்ச்ச கர்த்தர் தான், எனக்கு ஈட்டி, எனக்கு ஸ்வாடு கர்த்தர் தான் அப்படிங்கிறத தாவீது ஒரு இமை போது மறந்தது நிமித்தமா அழிவு ரொம்ப பெருசுங்க. அவர் அதனால தான் கோபமே படுறாரு. ஹல்லேலூயா. அந்த கோபத்தில் எனக்கு புரிஞ்சது என்ன தெரியுமா? நேற்று தினம் இதை குறித்து தியானிச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் ரொம்ப குத்தப்பட்டேன். ஆண்டவரே சாரி, என்னை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. ஏன்னா எதனால குத்தப்பட்டனா, தாவீதை போல அநேக நேரம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, கர்த்தத்துவத்தை வெளிப்படுத்துகிற நபர் நாமங்கிறத மறந்து போயிடுறோம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஐயா அம்மா, நீங்களும் நானும் யாருங்க? என் வித்துன்னு சொல்றாருங்க. இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் வித்து அப்படின்னா என்ன? ஜீன். இயேசுங்கிற ஜீன் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. அவருடைய புத்திரர்கள், பிள்ளைகள் எவ்வளோ பெரிய ஸ்தானம் கொடுக்குறாருல, அதை அநேக நேரம் நம்ம காண்பிப்பதில்லை. வாயில் சொல்கிறோம். இங்கே மறந்துட்டாருன்னு ஒரு வார்த்தையை சொன்னல, உண்மையாகவே தாவீது மறந்துடல. என்ன பண்ணல? ஏன் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னை விமட்டமாக கூட்டின்னு வந்தது கர்த்தர் தான். எப்போவுமே தாவீது யாருங்க? எது வந்தாலும் உடனே தேவ சமூகத்தில் நாடி ஓடுற ஒரு மனுஷங்க. அப்போ அவருக்குள்ளே மறந்துருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி, நான் உங்ககிட்ட தானே கேட்குறேன். நீங்கள் உண்மையாகவே கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, கர்த்தரை வெளிப்படுத்த நீங்கள் மறக்கிறீங்களா? அந்த சத்தியத்தை நீங்கள் மறந்துட்டீங்களா? இல்லைல்ல, மறக்கலைல்ல. சொல்லுங்களேன், மறக்கலைங்க. அப்போ சண்டை வரும்போது ஏன் கெட்ட வார்த்தை உங்கள் வாயில் புறப்படுது? கோவம் வரும்போது அந்த சாக்கு தான் வேணாம். தயவு செய்து சாக்கு சொல்லி அழிஞ்சு போயிட்டு இருக்கிறவங்க நம்ம. ஆமாம், மனுஷன் தாங்க. ஐ எம் ஹியூமன் பீயிங். நான் மனுஷங்க. வந்துடுதுங்க இந்த சாக்கெல்லாம் வேலை ஆகாது. இனிமேல் கர்த்தருடைய கோபம் ரெடியாக நிற்குது உங்களுக்கு. எனக்கும் தான் ஊழியக்காரன், எனக்கும் தான். இஷ்டத்துக்கு வாயில கெட்ட வார்த்தை புறப்படணும், அடி நிச்சயம், அழிவு நிச்சயம். ஜாக்கிரதை ஆகுங்க, ஜாக்கிரதை ஆகுங்க பிள்ளைங்க, ஜாக்கிரதை ஆகுங்க. உனக்கும் பக்கத்தில் இருக்கிற நெய்பருக்கும் வித்தியாசம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. நீ கிறிஸ்தவன் அல்ல, நீ கிறிஸ்துவை உடையவன், நீ கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டியவன். தாவீது அந்த இடத்துல நிற்கிறான். இவன் சொல்லணும், எனக்கு பெரியவரா அவர் இருக்கிறாரு, எனக்கு ஜனக்கூட்டம் பெருசல்ல. இந்த புத்தி அவனுக்கு இல்லாதனால தான் அடி அவனுக்கு. ஹல்லேலூயா. யோவாப்புக்கு இருந்த அறிவு தாவீதுக்கு இல்லைங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் யோவாப்பை போல தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்க பிரியப்படுகிறீங்க? இந்த கால்வெளியில் ஆவியானவர் நம்மோடு பலமா பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவை வெளிப்படுத்ததான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நோ ஆப்ஷன், வேற ஆப்ஷனே இல்லை. கிறிஸ்துவை வெளிப்படுத்துற நபரா மாறணும். ஆமா, உனக்குள்ள உன்ன கட்ட வார்த்தை வருதா? இன்னும் கோபத்தை அனாவசியமான பேச்ச பேசுறியா? நீ இன்னும் கிறிஸ்துவ ஜீவித்துல இல்ல, ரட்சிப்படையில. நீ இன்னும் போய் ஞானஸ்தானம் எடுத்து மீண்டும் ரட்சிப்பட வாழு. பிற ஜனத்தை போல நீ அவனை போல பாவம் சரியா? நீ இன்னும் ரட்சிக்கப்படல. என்ன யூஸ்? பேப்டிசம் எடுத்து என்ன யூஸ்? இயேசுவை சொந்த ரட்சகர் சொல்லிக்கிறதுல என்ன யூஸ்? சொல்லு வேணாங்க, செயல் ரொம்ப முக்கியம். எனக்குள்ள குத்துண்டேன், அழுத நேத்தால் ஆண்டவரே, நானும் பல நேரங்கள் என்னை மிஞ்சி அனாவசியமான காரியங்களை செய்துட்டேன், மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்ட விட்டு சரண்டர் ஆன போய் என்னைய மிஞ்சின ஒரு அலாதி நிம்மதி என்னை ஆட்கொண்டது. இந்த நேரத்தில் யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் சொல்லி அர்ப்பணிக்கிறீங்களோ உங்களையும் இந்த அலாதி நிம்மதி ஆட்கொள்ளும். ஆமேன் சொல்ல வாய் இல்லை பாருங்க. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க.
நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய எதிர்பார்ப்பு அதாங்க. அவருடைய கோபம் உங்களை அழிச்சு போடுறது கிடையாது. அந்த கோபம் எதை வெளிப்படுத்தனா, நான் இதை உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன், அது எனக்கு கிடைக்கல, ஐ ஆம் டிசப்பாயிண்டட், நான் அதிருப்தி ஆயிட்டேன். என் மக்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் என்ன செய்யிட்டேன், அதிருப்தி ஆயிட்டேன். நான் நினைச்சது என் மக்கள்கிட்ட என்ன பண்ணல, கிடைக்கல. நான் எதுக்காக ரட்சிப்பை கொடுத்தேன், எதுக்காக உன்னை என்னையும் வாழ வைக்கிறாரு? ஏன் எப்படியோ நம்ம செத்துருக்கலாம் இல்லையா, எப்படியோ எங்கேயோ போய் மாண்டிருக்கலாம் இல்லையா, இந்த கல்லையும் மண்ணையும் கும்பிட்டு எப்படியோ அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் அங்கேருந்து திருப்பி கொண்டு வந்து உன் பாதையை சீராக்கி உன்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி உன்னை என்னைய சுகத்தோடு பலத்தோடு இன்னைக்கு வாழ வச்சிருக்கிறார்ல. என்ன யூஸ், என்னத்துக்கு செய்யணும் அவர் சொல்லுங்களேங்க ஐயா, சொல்லுங்க, எதுக்காக செய்யணும் அவர்? எல்லாம் மாந்திரிக கட்டிலேருந்து விடுதலை கொடுத்து, சுகவீனத்திலேருந்து விடுதலை கொடுத்து, இல்லையா, எல்லா பலவீனத்திலேருந்து விடுதலை கொடுத்து, சௌக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்து, உன்னை பலனா பேச வச்சு, ஆட வச்சு, உட்கார வச்சு, நடக்க வச்சா என்ன யூஸ்? என்ன யூஸ்? சிந்திக்கிறீங்களா? என்ன யூஸ் நினைக்கிறீங்க? என்ன யூஸ் நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அதில் வருத்தம், அதிகமான வருத்தம். ஆண்டவரே, என்னையை வச்சு தான் நான் அதிகமாக பேசுகிறேன். 1000 ஊழியக்காரனாக இருந்தாலும் சின்ன ஒரு காரியம், சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அனாவசியமான வார்த்தைகள், டக்குன்னு கோபம் கொண்டு வந்துருச்சு, சாக்கு சொல்லியே வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கிறேன். இல்லை, இனி சாக்கு போக்கெல்லாம் செல்லாது. அல்லேலூயா. தயவு செய்து தேவ மக்கள் இன்னைக்கு காலையில் ஒரு கண்ணை விழிச்சுக்காங்க. இனி சாக்கு போக்கு சொல்லி உங்கள் வாழ்க்கை என்ன செய்யாதீங்க, ஓட்ட வேண்டாம், வாழ முடியும். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் நானும் யாருடைய வித்துங்க சொல்லுங்க, யாருடைய வித்துங்க? ஏசப்பாவுடைய வித்து. ஏசப்பாவுடைய வித்து தப்பு செய்துனா அது ஏசப்பாவுடைய வித்தே கிடையாது. அல்லேலூயா. ஏசப்பாவுடைய வித்தே கிடையாது. ஆமாம், ஏசப்பாவுடைய வித்துன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி வாழணும். எத்தனை தீர்மானம் பண்ணுறீங்க? ஏசப்பாவுடைய வித்து நானுன்னா ஏசப்பா போல வாழ்ந்து தான் ஆகணும். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? கோவம் கண்டாலும் நான் அதையே சொல்கிறான்னு நினைக்கிறேன். யாரோ என்ன பண்ணிட்டாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அதுதான் முதல்ல வருது எனக்கு, வேறு எந்த உதாரணங்களும் வரல. கோவம் செய்தாலும் வசனம் சொல்லுது இல்லை, சொல்லுதா இல்லைங்களாங்க? பிறரை அவமரியாதையா வசனம் சொல்லுதா? நாயேன்னு சொன்னால் கூட அது என்னதாங்க தப்பு தான். ஏன்னா அவங்க வேல்யூபிளான ஒரு ஆள். ஒருவேளை உங்கள் கண்ணுக்கு வேல்யூபிளாக இல்லாமல் இருக்கலாம், கர்த்தருடைய கண்ணுக்கு அவங்க ரொம்ப வேல்யூபிள். அல்லேலூயா. தப்பு செய்கிறாங்களா, தவறுதல் செய்கிறாங்களா, உனக்கு நியாயம் தீர்க்கிற வேலை உனக்கு கிடையாது. நமக்கு என்ன வேலைங்க? அவனுக்காக ஜெபம் பண்ணுற வேலை தான் நமக்கு. நியாயம் தீர்க்கிறது அவர். அவங்க தப்பு செய்கிறாங்களா அவங்க பார்த்துக்கிட்டோம். அல்லேலூயா. இந்த மனோ பக்கத்துல நம்ம வந்துட்டோம்னா நாம முதல்ல பாவிகளாக இருக்க மாட்டோங்க, அவர் பாவரில். அல்லேலூயா. இதில் நீங்கள் 1000 பைபிளை தூக்கினாலும், 1000 வேத வசனத்தை வாசித்தாலும், 1000 ஜெபம் பண்ணாலும், 1000 அவருக்கு வர்ஷிப் பண்ணாலும், ஓடி ஊழியர் செய்தாலும் நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்றவர். வாழ்க்கையில் நீ அவர் இல்லாமல் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் அவரை பிரதிபலிக்காமல் வாழ்கிறோம் அப்படின்னா அது வாழ்க்கையே கிடையாது, அது கிறிஸ்துவ வாழ்க்கையே கிடையாது. அல்லேலூயா. மீண்டுமா ஆவியானவர் அதிலே தான் நிப்பாட்டுறாரு. கிறிஸ்துவனுடைய ஜீவன் ரொம்ப அவசியம் தேவஜனமே. காலம் ரொம்ப பொல்லாதது. காலம் ரொம்ப பொல்லாதது. சகோதரத்துவ அன்பு அழிஞ்சிட்டு தான் போயிட்டுருக்குது. ஒருவருக்கு இணக்கம் கிடையாது. அல்லேலூயா. விரோதம், வைராக்கியம், குரோதம். இல்லை 5 வருஷம் முன்னாடி நடந்தது, 10 வருஷம் முன்னாடி நடந்ததுன்னு நினச்சி இன்னும் விரோதம் பாராட்டுறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. ₹1 சம்பாதிக்க முடியாதுங்க அந்த விரோதத்தை வச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த வைராக்கியத்தை வச்சு உங்களாலையும் என்னாலையும் ₹1 சம்பாதிச்சு காட்டுருங்க. நான் இன்றைக்கே ஊழியத்தை விட்டு எங்கேயா போய் நான் என் பொழப்ப நடத்திக்கிறேன். நான் விரோதம் பாராட்டி இத்தனை 1000 சம்பாதிச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் பார்ப்போம். குறை சொல்லி இத்தனை 1000 நான் சம்பாதிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அநேக பேர் முன்னே இருந்த கிறிஸ்தவர்கள், நம்மளையே எடுத்துக்குவோமே, ரட்சிக்கப்பட்ட புது சிருஷ்டின்னு வருவோம் பாருங்க. முன்னாடி பைபிளை புதுசாக படிப்போம். அப்போ புதுசாக படிக்கும்போது நமக்குள்ளே ஒரு பெரிய வச்சாங்க, இப்படியே வாழணும்ப்பா, அவ்வளோ வாழ்வோம், உண்மையாக வாழ்வோம். எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குது? ஆரம்ப கட்டம் நான் சொல்கிறது பிகினிங். அப்படியே போங்க கொஞ்சம் முன்னாடி, முந்தைய காலம் அப்படி போங்க கொஞ்சம் பின்னாடி. முந்தைய காலத்தில் நீங்கள் நானும் யார்? எந்த காலத்துக்கு போக சொல்கிறேன்னா, ஞானஸ்தானம் எடுத்து அடுத்த ஒரு மாத காலம் ரட்சிப்புக்குள்ளே வந்து 1 மாத காலம் வேதத்தை தியானிக்கிறீங்க, ஆசையாக தியானிக்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் வரும். அன்பாக இருப்பீங்க,
அழகாக பேசுவீங்க, ஜபத்துக்கு ஓடுவீங்க, வேத வசனம் தியானிப்பீங்க, ஒருவருக்கு ஒரு அன்பில் பெருகி இருப்பீங்க. ஆனால் நாள் போவ பழைய குருடி கதவை திரடின்ற மாதிரி அங்கே போய் நிற்போம். எதெல்லாம் விட்டோமோ அதை திரும்ப கையில் எடுத்து ஆட ஆரம்பிச்சிடுவோம். எத்தனை என் கூட சேர்ந்து ஒத்துக்கிறீங்க ஆமேன்னு? இது வேற எங்கேயும் எதை குறித்து நான் பேசலை, கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனத்தை குறித்து தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எங்க அவ்வளோ ஞானம் படைத்த தாவீதுக்கு இந்த ஞானம் உள்ளுக்குள்ளே எட்டலைங்க, அழிவை கண்டுட்டான். இந்த காலை வேளையில் தாவீதை போல ஞானம் இல்லாமல் நாமளும் சங்கரிக்கப்பட்டுற வேண்டாம். எத்தனை ராமேன்னு சொல்கிறீங்க? ஐயா, 1000 பிரச்சனைகள் வந்தாலும், 1000 சண்டை சச்சரவு வந்தாலும் பாவம் செய்யாதீங்க. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பாவம் செய்யாதீங்க, தயவு செய்து பாவம் செய்யாதீங்க. பாவம் நான் எதை குறிப்பிடணும் உங்களுக்கு நல்லாவே தெரியாது, ஒவ்வொன்றும் விளக்கிட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆக தேவனை எல்லா காரியங்களிலேயும், எல்லா நேரங்களிலேயும், எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தரை வெளிப்படுத்துகிறது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தரை வெளிப்படுத்தியே ஆகணும். அது ஊழியக்காரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும். கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனம்னு நீ ஆயிட்டனா, நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்தி தான் ஆகணும். நீ சாக்கு போக்கு சொல்ல முடியாது. என்னை மிஞ்சி வந்துருச்சு, என்னை மிஞ்சி நான் பண்ணிட்டேன், அதை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன், கணக்கெல்லாம் வராது எதுவுமே. தாவீது போய் ஒப்புரவாய் ஜெபம் பண்ணால, கர்த்தர் விட்டுருக்கலாம்ல, ஏன் விடலை? ஜெபம் பண்ணாரா இல்லைங்களாங்க? நான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்தாரா இல்லைங்களாங்க? சொல்லுங்களாங்க. சாக்கு, அது சாக்கு. ஆக்சுவலாக நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது அது சாக்கு. ஆனால் அந்த சாக்கு அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீ பண்ணதுக்கான பலன் கட்டாயமாக அனுபவிச்சு தான் ஆகணும்ப்பா, வேறு ஆப்ஷன் இல்லை. இதெல்லாம் நான் சொல்கிறதுனால அவர் ரொம்ப மோசமானவர் அப்படி கிடையாது. இந்த மரமண்டைகளுக்கு அப்படி தான், வேறு வழியே இல்லை. அடி ஊந்தாதான் கண் என்ன பண்ணும். என்னுடைய அப்பா அப்பப்போ என்னைய பார்த்து சொல்கிறாரு, நீ சொல் புத்தி கேட்குறவன் கிடையாது, அடி புத்தியில் கேட்குறவன். நீ அடிச்சாதான் நீ அர்த்த கட்டாத என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லி தான் அடிப்பார். சிலவங்களுக்கு அடி வாங்கினா தான் என்ன பண்ண முடியுங்க, கண்ணு தெரியும். அப்போ இன்னொரு அடி தொட்டா உதவுன்றது சிலவங்களுக்கு அடியை வச்சு தான் புரிய வைக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால தான் அடியெல்லாம் தேவை, அவசியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவருடைய கோபத்துக்கு ஆளாக இருக்க வேண்டாம்ல, ஏன் அவரை கோபப்படுத்தணும்? இப்படி நம்ம சிந்திப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் கோவப்படக்கூடாதுன்னு அவருக்கு கட்டளை போடக்கூடாது. அவரை கோவப்படுத்தாமல் நாம் வாழ்ந்து காட்டுவோமே, அதுதான் அவருடைய பிரியம், அவருடைய ஆசை. நாங்கள் ஆமேனா இல்லைங்களாங்க? அப்படி தான் வாழணும் அவர் பிரியப்படுறாரு. நம்ம அப்படி அவருக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டோன்னா அவர் ஏன் கோவப்படணும்? ஆமேனா இல்லைங்களாங்க? தாவீது அவருக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துருந்தா கோவப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, 70,000 பேர் சாக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நல்ல சொல்ல மாட்டீங்களா? நல்ல சொல்ல மாட்டீங்களா? ஸோ தேவ மக்கள், நீங்களும் நானும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். எப்போது தேவனை மறக்காமல், தேவனை வெளிப்படுத்துகிற, கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஆட்களாக நீங்களும் நானும் வாழணும். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்கள். சரி, அதில் நான் விலகிட்டேன். இப்போவுமே நம்ம ரட்சிப்பின் ஆரம்ப கட்டம் நமக்குள்ளே எப்பவுமே இந்த ஒரு புது கேரக்டர் உருவாகும். நல்லா போயிட்டுருக்கோம். நாளடைவுகள் அந்த கேரக்டர்லாம் மறைஞ்சு போயிடும். வயசு, அது எனக்கு தெரிஞ்சு வயசு கோளாறாக தெரியல, ஒருவேளை ஏஜ் வளர ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால அவங்க புத்தியெல்லாம் மாறிடுதான்னு தெரியல. அல்லேலூயா. நான் இங்கத்தை வச்சு பேசலை, பொதுவாக சைக்காலஜிக்கலாக நான் பேசுகிறேன். மாற்றங்கள் வருதுனால அவங்க மாறிடுறாங்கன்னு தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சாக்கு போக்கெல்லாம் பேசி மாறிட்டேன்னுலாம் சொல்லக்கூடாது. என்றைக்கும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நிலையானவர்களாக நின்றுட்டே இருக்கணும். அல்லேலூயா. உங்களை தேடி ஒரு நபர் வந்து உங்ககிட்ட ஒட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் யாருடைய தன்மையை கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை நீங்கள் புரிஞ்சுக்காங்க. ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஒட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் யாருடைய தன்மையை கொண்டு இருக்கிறீங்க? ஒருத்தர் உங்களை விட்டு அப்படியே பின்னாடி பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா யாருடைய தன்மையை கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சிம்பிள், 2 விதிகள் தான். நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நாம் கிறிஸ்துவை காண்பிக்கிறோமா இல்லையாங்கிறத நபர்கள் உங்ககிட்ட இருந்து ஒற்றதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. உண்மைங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பரிசோதிச்சு பாருங்கள். முன்ன இருந்த எனக்கும் உங்ககிட்ட மக்களுக்கும் உங்களுக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் யாரை பிரதிபலிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இயேசுவை பிரதிபலிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். முன்ன மாதிரி உங்ககிட்ட வந்து அழகாக பேசலை, முன்ன மாதிரி அவங்களுடைய பர்சனலாக வந்து ஷேர் பண்ணல, முன்ன மாதிரி உங்ககிட்ட சிரித்த முகத்தோடு வந்து பேசலை அப்படின்னா நாம் இப்போ என்ன பண்ணிட்டோம்? தேவ சாயலாக மாறல, பிசாசு சாயலாக மாறிட்டோம். அதனால மக்கள் என்ன செய்கிறாங்க? வந்து பேசுறதுக்கு பயப்படுறாங்க, ஓடுறாங்க. பேசினா அதை பிரச்சனை ஆகிடுமோ. அல்லேலூயா. என்னைய உங்கள் பிள்ளைங்க என்னை மதிக்கணும், என்னை கனம் பண்ணணும்னா, ஊழியக்காரனா, பர்சனலாக ஒரு ஊழியக்காரனா என்னை கனம் பண்ணணும் அப்படின்னா யார் அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்?
சாரி, நான் தப்பாக கேட்டேன். என்ன செய்வீங்க? முதல்ல பெரியோர்களாகிய நீங்கள், பெற்றோர்களாகிய நீங்கள், முன்னேறாகிய நாம அந்த கணத்தை, ஊழியக்காரருக்குரிய கணத்தை கொடுக்கும்போது, மரியாதை கொடுப்பது ஒரு வாழ்க்கையில் அது ஒரு பாட்டு. பிள்ளைங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தே பெரியவங்க வந்தால் எலும்பி நின்று சோத்திரம் பண்ணி தான் ஆகணும். அப்போ பெரியவர்களாகிய நாம அந்த கணத்தை கொடுக்கும்போது, செயலாற்றும் போது தான் பின்வரும் சந்ததிகள் அதை பார்த்து தான் அவங்க கற்றுக்கிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ நான் 1000 பேசுவேன், நீ சோத்திரம் பண்ணு, அல்லேலூயா. ஸோ இப்படியாய் பிள்ளைகளை நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் வளர்க்கணும். ஆமாம், உங்கள் கூட ஈக்குவலாக வச்சு பிள்ளைகளை அப்படியே நடத்தினீங்க. ஏன்னா பெரியவர்கள் உங்களுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், பிள்ளைகள்கிட்ட அதே மெச்சூரிட்டி இருக்காது. நீங்கள் எதை பிரதிபலிக்கிறீங்களோ அதை அப்படியே ஆப்டாக எடுத்தால் மக்கள் மத்தியில் கிரியை செய்கிறோம். அது பாதிப்பு உங்களுக்கு இல்லை, அது பாதிப்பு யாருக்கு உண்டாயிரும்? அந்த பிள்ளைகளுக்கு உண்டாயிரும். சரி, அப்படி சொல்லி கொடுத்துட்டோம், நல்லதை சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அவன் முன்னாடியே குறை பேசுகிறான்னு வச்சுக்காங்களேன், அதுவும் என்னதான் பாதிப்பு தான். இது போல ஒவ்வொரு காரியத்திலேயும் தேவனை வெளிப்படுத்துகிற நபராய், மகளாய், மகனாய் நாம் வாழ வேண்டும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த விஷயத்துலலாம் தேவன் வெளிப்படணுமா? சொல்லுங்க. இதை வச்சு தான் நீங்கள் காண்பிக்க முடியும், நான் கர்த்தரை பிரதிபலிக்கிற ஒரு ஆள், கர்த்தரை காண்பிக்கிற ஒரு ஆளுன்னு இதை வச்சு தான் காண்பிக்க முடியும். வேற எதை வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? சொல்லுங்களாங்க. நீங்கள் பேசுகிற விதத்தை வச்சு, நீங்கள் பார்க்குற விதத்தை வச்சு, நீங்கள் கொடுக்குற அணுகுமுறையை வச்சு, உங்களுடைய கேரக்டரை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் யாரை பிரதிபலிக்கிறீங்கன்னு. அல்லேலூயா. ஸோ தயவு செய்து பணிவாய் உங்கள் மத்தியில் பணிந்து கேட்கிற, இனிமேல் எந்த காரணத்தை கொண்டோம் நீங்கள் எந்த சாக்கு போக்குகளை வச்சு நான் இப்படி ஆனதுனால தான் இந்த தப்பை செஞ்சிட்டேன், இப்படி பண்ணனால தான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு காலமும் சாக்கு போக்கு சொல்கிறாளா இருந்துட வேண்டாங்க. அது கர்த்தருக்கு பிரியமானவர்களே இல்லை. ஒரு நபரை இழிவாக பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் மேலே சண்டை வருது, அவங்க மேலே குரோதம் வருதுன்னா எதை வச்சு திரும்ப வரும்? அவங்கள நம்மளை விட கீழே நினச்சோம்னா தான் வரும். அதுக்கு மாறா அவங்கள உங்களை விட மேலே நினச்சி பாருங்கள். கட்டாயமாக வாயில் என்னைக்காவது உங்கள் மேனேஜரை பார்த்து இப்படி பேசிக்கிறீங்களா? கூப்பிட்டு வச்சு சொல்லுங்கள், பேசியிருக்கிறீங்களா? மேல் அதிகாரிகளை பார்த்து பேச முடியுமா? ஏன் முடியாது? நம்மளை விட அவங்க இந்த எண்ணம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா பாவமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம இதுதான் ரொம்ப சின்ன விஷயம் நினைக்கிறோம். ஏங்க, தாவீது மறந்தது கொஞ்சம் சின்ன விஷயம் தாங்க, அதுக்கு போய் இவ்வளோ பெரிய அடி ஒருத்தங்க கொடுக்கணுமா? சின்ன விஷயம் நினைக்கிறான், அதில் கூட கர்த்தர் ரொம்ப எதிர்பார்ப்பை காட்டுறாரு. அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்துலையும் என் பிள்ளைங்கிறத பிரதிபலிச்சுட்டே இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த மாற்றம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இனி நடக்க போகிற உங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக சிறப்பாக வாழ்வீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக அனுபவிப்பீங்க. அது மாற்றமே இல்லைங்க. எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? ஏன்னா கர்த்தருடைய காருண்யமும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய தயவும் நம்ம மேலே பெருகி இருக்குங்க. ஏன்னா அவருக்கு பிரியமாக வாழும் போது அவர் நமக்கு பிரியமானது எல்லாத்தையும் கொடுத்துருவார். அல்லேலூயா. இதில் சேஞ்சே கிடையாது, இதில் மாற்றமே கிடையாது. தயவு செய்து சாக்கு போக்குகளை வைத்து நான் இதனால் இதை செய்துட்டேன், மறுபடியும் நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன், இதனால் இதை பண்ணிட்டேன், இதனால் இப்படி பேசிட்டேன், இதனால் இந்த சம்பவம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ கோபத்திற்கு ஆளாகாமல் அவருடைய கிருபைக்குள்ளே நாம் காத்திருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். 1000 அடித்தாலும் 1000 பிடிச்சாலும் நீங்களும் நானும் அவருடைய, சொல்லுங்க பாங்க, பதில் கைகுலி சொல்லுங்கள். 1000 அடித்தாலும் 1000 பிடிச்சாலும் அவர் என் அப்பா, நான் அவரை புள்ள. இது மாற்றமே இல்லை. உனக்கு ஒரு அசிங்கம்னா அது அப்பாவுக்கு அசிங்கம், நீ ஒரு அசிங்கத்தை பண்ணினா அது அப்பாவுக்கு அசிங்கம். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? நாம் ஒரு தப்பு பண்ணுறோன்னா என்னன்னு சொல்லுவாங்க? நீ கிறிஸ்துவன் தானே, பைபிளை தானே தூக்குற, வேதத்தை போதிக்கிறல்ல, நீ இப்படி பேசுறியே சொல்லுவாங்களா மாட்டாங்களாப்பா? சொல்லுவாங்களா மாட்டாங்களாங்க? வித்தியாசம் இருக்கணுங்க. நீங்கள் போகிற கம்பெனிஸில் உங்களை பார்த்து வித்தியாசம் இருக்கட்டும். பா, பையன் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் மக்கள் தேடி வருவாங்க, தெரியுமா? நீங்கள் வழக்கத்துக்கு போல் வழக்கமாக இருந்தீங்கன்னா யாரும் உங்களை தேடி வர மாட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அல்லேலூயா. டிஃப்ரெண்ட்டானா வேறு மாதிரி நான் சொல்ல,
டிஃப்ரெண்ட்டாக நான் கர்த்தரை பிரதிபலிக்கிற ஆளாக இருக்கணும். கர்த்தரை பிரதிபலிக்கிற ஆளாக இருந்தால் உங்களை தேடி மக்கள் ஓடியாருவாங்க. இந்த அக்கா கிட்டே போனால் ஆறுதலாக என்கிட்ட பேசுவாங்க. இவங்ககிட்டேருந்து கிடைக்கிற அன்பு எனக்கு ரொம்ப ஆறுதலை. இது பேசுறது கூட பயமாக இருக்குங்க. நீங்கள் அன்பாக இருக்கிற ஆறுதலாக இருக்கிறன்னு பணத்தை கிணத்தை கொடுத்து எல்லாத்தையும் லாக் பண்ணி விட்றாதீங்க. அல்லேலூயா. அதிலெல்லாம் உங்கள் அன்பை காட்ட வேண்டாம் ப்ளீஸ், தயவு செய்து. ஆமாம், பணத்தை கொடுத்தோ இல்லை கடனை கொடுத்தோ உங்கள் அன்பை கட்டாயமாக காட்ட வேண்டிய அவசியமே. அன்பை காட்டுறீங்களா? உங்களால் முடிந்த தொகையை கொடுங்க. எவ்வளோ முடியும் உங்களால்? 10,000 கடன் கேட்குறானா எவ்வளோ உங்களால் கொடுக்க முடியும்? அவ்வளோதான், அவ்வளோதான். ஆமாம், திரும்பி கேட்க பணம் எவ்வளவோ அந்த பணத்தை கொடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உனக்காக ஜெபம் பண்ணுறேன், சிம்பிள், உனக்காக நான் ஆறுதலாக இருக்கிறேன், உனக்கு எதாவது கஷ்டமாக என்னை தேடி வா, நம்ம 2 பேர் பேசுவோம், ஜெபம் பண்ணுவோம், தேவ சமாதானம் உன்னை ஆளுக செய். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீங்களே கடனை கொடுத்து உதவி செஞ்சீங்க அப்படின்னா கர்த்தர் அவனையும் அடைப்பார், கொடுத்த கரத்தையும் அடைச்சிருவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உன் நிமித்தமாக என் நிமித்தமாக ஒருத்தர் இடர்கள் அடைகிறாங்கன்னா உன்னை என்ன செய்யணுமா? என்னப்பா செய்யணுமா? இவ்வளோ பெரிய கல்லை கட்டி உன்னை தூக்கி உள்ள நடுக்கடலில் போடணுமா? செத்து ஒளின்றாரு. நீ வாழவே வேண்டாம், செத்து. உன்னால் ஒருத்தர் இடர்கள் அடையக்கூடாது, உன்னால் ஒருத்தர் பாக்கியத்துக்குள்ளே போய் சேரணும். அல்லேலூயா. நம்மால் ஒருத்தர் பிரயோஜனம் அடைஞ்சாங்கன்னு இருக்கணும், நம்மால் ஒருத்தர் பரலோகத்துக்கு போய் சேர்ந்தாங்கன்னு இருக்கணும், நம்மால் ஒருத்தர் அழிஞ்சாங்கன்ற பேர் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. சகோதரத்துவ அன்பில் பெருகுங்க, ஒருவருக்கு ஒரு அந்யோன்யமாகுங்க. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம்.